பத்துமலை திருத்தலத்தில் இன்று மிக பிரம்மாண்டமாக இந்திய கலாச்சார மையம் திறப்பு விழா கண்டது. மலேசியாவின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் பத்துமலையில் பக்தி, கலை மற்றும் தமிழ் மொழியின் சிறப்பை பறைசாற்றும் வகையில் உருவாக்கப்பட்ட இம்மையம் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜாவின் 2 வருட முயற்சிக்கு பின் சாத்தியமாகியுள்ளது. தான்ஸ்ரீ நடராஜா தலைமையில் இந்த மையத்தை மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார். அவர்களுடன் மாய்கா துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M சரவணன் உடனிருந்தார். 1890ஆம் ஆண்டுகளில் உருவாகிய பத்துமலை முருகக் கோயிலின் வளர்ச்சிக்கு தான்ஸ்ரீ ஆர் நடராஜாவின் விடாமுயற்சியும் தொண்டும் காரணம் என மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் புகழாரம் சூட்டினார். எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இன்றி நம் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதே தான்ஸ்ரீ நடராஜாவின் உயரிய எண்ணமாகும் என அவர் குறிப்பிட்டார். இந்த கலாச்சாரம் மண்டபம் இவங்க தேவஸ்தானம் ஆரம்பிச்சது இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஏன்னா இப்போ நம்ம செய்கிறது எல்லாமே தான்ஸ்ரீ அவர்கள் சிந்தனையோட அவங்க சிந்தனைன்னா காலகட்டத்தில் அவங்க 30-40 கிட்ட வருஷமாக ஆகப்போகுது. இவங்க இருந்த காலகட்டத்தில் போராட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்து நம்மளோட வர இளைய தலைமுறைக்கு இது ஒரு சென்டர் லேர்னிங் கூட சொல்லலாம். நீங்கள் இங்கே வந்து நம்ம பாரம்பரியம் எப்படி ஒரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம்லேயும் பார்க்கவுட் இருக்குது. அது ஸ்கேன் பண்ணாலே அதில் அதை பற்றி என்ன பரதநாட்டியம், காவடி எல்லாமே இருக்குது. ஸோ இட் இஸ் பியாண்ட் ஜஸ்ட் எக்ஸ்போ, இட்ஸ் பியாண்ட் தட், இட்ஸ் ஃபார் எஜுகேஷன். ஸோ எங்கள் மாய்கா சார்பாக மட்டும் இல்லை, நம்ம சமுதாய சார்பாகவும் தான்ஸ்ரீ அவர்களுக்கும் அவர் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அவர் அரண் காவலர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. அவங்க தூர நோக்க சிந்தனையோடு இதை ஆரம்பித்தது மட்டுமல்ல, அவர் தூர நோக்க சிந்தனை நம்ம இளைய சமுதாயத்துக்கு நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரம் இன்னும் வளரதான் தோன்றும் இல்லையா எங்களோட முழு நம்பிக்கை. அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வெறுமனே மண்டபம் தானே என்றில்லாமல் பாரம்பரிய இசை கருவிகள், ஓவியங்கள், அழகிய கலைநய வேலைப்பாடுகளை கொண்ட பிரம்மாண்ட மேடையுடன் இந்த மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் வழி இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பொக்கிஷங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்ல அவர் எடுத்த முயற்சி இதுவாகும். ஏறக்குறைய 6 மில்லியன் ரிங்கேட் இக்கட்டுமானங்களுக்கு செலவிடப்பட்டதாக தான்ஸ்ரீ ஆர் நடராஜா கூறினார். இன்று திறப்பு விழா கண்ட கலாச்சார மையத்துடன் திருமண மண்டபம் மற்றும் அருங்காட்சியகம் ஆகியவையும் விரைவில் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றார் அவர். இந்த கலாச்சார மையம் நம்ம இந்தியர்களுக்கு, குறிப்பாக நம்ம தமிழர்களுக்கு இருக்க வேண்டும். நம்முடைய பாரம்பரிய பொருட்கள் இது மறந்துடக்கூடாது. என்னென்ன வாத்தியங்கள் மாத்திரம் இல்லை, உரல், அம்மிக்கல், இது போன்ற பொருட்கள்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. பழைய சிலைகள், கற்கண்கள் சிலைகள்லாம் இங்கே இருக்கின்றது. ஓவியங்கள், கோபுரங்கள், இப்படி ஒரு நல்ல நிகழ்வுகள் இந்த மண்டபத்தில் பல நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தலாம். தேவாரம், நடனம், சிறு நிகழ்ச்சிகள் போன்ற நிகழ்ச்சிகளாம் நடத்துவதற்காக ஒரு நல்ல நோக்கத்தோடு இது கட்டப்பட்டிருக்கிறது. இந்தியர்களுக்கு ஒரு கலாச்சாரம் மையம் இருக்க வேண்டும், அது பத்துமலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்டிருக்கின்றது. முழு செலவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், முழு செலவு இது ஒன்றின் செலவு மாத்திரமல்ல, முழு செலவை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 6 மில்லியன் ஏற்பட்டு 6 மில்லியன் 2 காம்ப்ளெக்ஸ், டாய்லெட், புது செப்டிக் டேங்கு, கற்கள் எல்லாம் சேர்ந்து இந்த கட்டடத்தை நாங்கள் கட்டி முடிச்சிருக்கோம். இம்மையத்தில் இனி தொடர்ந்து இலவச தேவாரம், நாதஸ்வரம், தவில், பரதம் ஆகிய இலவச வகுப்புகள் தேவஸ்தான அறங்காவலரும் மாய்காவின் பொருளாளரும் மற்றும் மஹிமாவின் தலைவருமான டத்து சிவகுமார் DSK குழுவின் கீழ் நடத்தவிருக்கிறார். இந்த புதிய கட்டுமானங்களின் வழி சுற்றுப்பயணிகளும் பக்தர்களும் பத்துமலையின் வரலாற்றையும் கலாச்சார பெருமையையும் விரிவாக அறிந்து கொள்ள முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தான்ஸ்ரீ நடராஜா கைவண்ணத்தில் மலர்ந்த பத்துமலை பக்திமலை எனும் வரலாற்று நூல் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் வெளியீடு கண்டது. இந்த நூல் பத்துமலையை பற்றிய முழுமையான வரலாற்றை விளக்கும் முக்கிய ஆவணமாக அமைந்துள்ளது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரமுகர்கள் இந்நூலை தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனிடம் விருப்பப்பட்ட தொகை கொடுத்து பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான்ஸ்ரீ நடராஜாவின் துணைவியார் புவான்ஸ்ரீ மல்லிகா நடராஜா, தேவஸ்தான அறங்காவலர்களும் வாரிய உறுப்பினர்களும், மஹிமாவின் வாரிய உறுப்பினர்கள், மாய்காவின் உதவி தலைவர்கள், மத்திய செயலவை உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர்.